ஆகஸ்ட் 2 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சண்முகத்துடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த சூடாமணியை எப்படியாவது மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். இப்போ குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக நமக்கு இருக்கிற சப்போர்ட் எல்லாமே பலவீனமா ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த சூடாமணிக்கு சப்போர்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதுல நம்ம ஜெயிக்கணும்னா இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையை கொடுத்து அந்த சூடாமணியை அசிங்கப்படுத்தி மறுபடியும் இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டாதான் நமக்கு நிம்மதி, நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சவுந்தரபாண்டி நினைக்கிறாங்க. அப்பதான் முத்துப்பாண்டி டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, ஒரு கப் காப்பி கிடைக்குமா, ப்ளீஸ்மா எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சோபாலையே உக்காடுறாங்க. சரிடா, நீ கொஞ்சம் உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை டீ போட்டு எடுத்துட்டு முத்துப்பாண்டியுடைய கையில கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பாக்கியாவுடைய கன்னத்துல இருக்கிற அந்த வீக்கத்தை பார்க்குறாங்க. என்னமாச்சு, கண்ணை இப்படி வீங்கி இருக்குது, யாரோ அடித்த மாதிரி வீங்கி இருக்குது, என்னதான் நடந்துச்சு, 5 விரலும் கன்னத்தில் பதிஞ்சிருக்குது, இப்போ தானே நீ உடம்பு சரியாகி கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வர்ற, உன்னைய யார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினது அப்படின்னு கேட்குறாங்க. வேற யாரு, எல்லாம் உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அப்பாவுக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்குதா, தேவையில்லாமல் உங்களை எதுக்காக அடிக்கணும், என்னை மட்டும் அடிக்கல, உன் பொண்டாட்டி எசக்கையையும் அடிச்சு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு என்னென்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரை எதிர்த்து கேட்க இந்த வீட்டில் யாரும் இல்லை, அதனால தான் நாங்கள் பொம்பளைங்க அடி வாங்கிக்கிட்டு தெரியிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாங்க, பாவ அத்தை இப்போதான் உசுறு பொழைச்சு மறுபிறவி எடுத்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இன்னும் குத்துன கத்திய காயம் கூட சரியா ஆறவே இல்லை, தையல் கூட பிரிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அடிச்சிட்டாங்க. அதை கேட்டதுக்காக அவளும் ஒரு அனாதை நாயி, நீனும் ஒரு அனாதை நாயின்னு சொல்லி கதவை பூட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எசக்கியும் ஃபுல்லாக விஷயத்தையுமே முத்துப்பாண்டி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே முத்துப்பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எப்பா, உனக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்குதா, தேவையில்லாமல் அம்மா மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத, இதுக்கு முன்னாடியே நான் வேற மாதிரி இருந்தேன், இப்போ வேற மாதிரி இருக்கிறேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இந்த வீட்டுக்குள்ளே நீ இதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி நான் எதையுமே செய்ய மாட்டேன், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே உன்னோட அராஜகம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வீட்டை விட்டே உன்னை துரத்து விட்டுருவான், பார்த்துக்க, உஷாரா இரு, தேவையில்லாமல் அம்மாவையோ இல்லை மற்றவங்களையோ மிரட்டுற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு எசக்கிக்கும் பாக்கியாவுக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து முத்துப்பாண்டி பேசுகிறாங்க. என்னடா என்ன, இத்தனை நாளாக அப்பா அப்பான்ட்டு ஏன் வேட்டியை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச, இப்போ என்னடான்னா அம்மா அம்மானு உன் ஆத்தாக்காரி சேலையை பிடிச்சிக்கிட்டு தெரிகிற, என்ன விஷயம், போக போக உன் பொண்டாட்டி முந்தாங்கியை பிடிச்சிக்கிட்டு தெரியவா போல, இந்த மாதிரி ஒரு ஆம்பளையெல்லாம் ஒரு போலீஸா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு அப்பா, கோபத்தை தூண்டிக்கிட்டு பேசாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நான் ஏற்கனவே நிறைய வேலை பார்த்து டயர்டாக வந்திருக்கிறேன், மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காது, நீ தான் பிரச்சனைக்கு முழு உருவமாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்துப்பாண்டி ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஏண்டி எசக்கி, அவன் பயங்கர கோபமாக இருக்கிறான், நீ போய் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துப்போ அப்படின்னு சொல்லி பாக்கியமும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் முத்துப்பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் சண்முகத்துடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரத்னாவுடைய கல்யாணத்தை பரபரப்பாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரத்னாவுடைய கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டியுடைய பிளான் என்னன்னா, எசக்கியை யாருக்குமே தெரியாமல் கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிட்றாங்க. நம்ம ரத்னா எசக்கி வந்தால் தான் நான் தாலி கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சண்முகமும் நம்ம முத்துப்பாண்டியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எசக்கியை தேட ஆரம்பிக்கிறாங்க.